தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுஷ், ராஷ்மிகா மந்தானா, நாகார்ஜுனா நடிப்பில் சேகர் கமுலா இயக்கத்தில் வெளியாகி ரிலீஸ் ஆகியிருக்கிற குபேரா திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த உலகம் அவங்களோடது மட்டும் இல்லை மேடம், என் உலகமும் இதுதான். நீங்கள் சொன்ன காசு போலீஸ் எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது, பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு குபேரா படத்தோட ஒரு கதைக்களம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் ஒரு இடத்துல எண்ணெய் கிடைக்குது, அதாவது அந்த ஆயில் கிடைக்குது. அதை கண்டுபிடிச்சதுக்கு உடனே கவர்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தொழிலதிபருக்கு அந்த தகவல் போகுது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அதை அவர் தன்வசப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுட்டு கவர்மெண்ட்டை தாண்டி நான் வச்சுக்கிறேன், நான் கவர்மெண்ட்டுக்கு நான் தர்றேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பிளான் பண்ணுறாரு. ஸோ அதை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு அவர் லட்சங்களில் கோடிகளில் அவர் லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலை இருக்குது. கவர்மெண்ட்டும் ஒத்துக்குது, நீ இவ்வளோ லஞ்சம் கொடுத்த அப்படின்னா அந்த மாதிரி நான் உனக்கு தர தயாராக இருக்கேன்னு கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆள் சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறமா அந்த பணத்தை கருப்பு பணமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பினாமிகளை தேடுறாங்க, நம்பகமான பினாமிகளை தேடுறாங்க. ஏன்னா அவங்க பேரில் நம்ம அனுப்ப போகிறோம், ஸ்ட்ரைட்டாக அந்த கம்பெனி பேரில் இவர் பேர்லேருந்து போகாமல் அவரை சுற்றி இருக்கிற பினாமிகள் மூலமாக அனுப்புனா எந்த ஒரு சந்தேகமும் வராது, பிரச்சனையே வந்தாலும் அவங்களுக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு செட்டப்பில் அவங்க தேடுறாங்க. அப்படி பணத்து மேலே ஆசை எதுவும் இல்லாத ஆட்களை தேடும்போது நாகார்ஜுனா தலைமையில் அந்த ஒரு குழு தேடிட்டு இருக்கும்போது ஒரு 4 பிச்சைக்காரங்களை பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு கோடிக்கு எத்தனை ஜீரோன்னு கூட தெரியாது, அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்தா போதும், அவங்க பேரில் சுற்றி இருக்கிறவங்க மற்ற வேலையை பார்த்துப்பாங்க, ஜஸ்ட் ஒரு ஆள் மட்டும் தேவைன்றனால 4 பிச்சைக்காரங்களை பிடிக்கிறாங்க. ஸோ அவங்க கையில் மாட்டிக்கிற இந்த 4 பிச்சைக்காரங்க என்ன ஆகுறாங்க, இவங்க நினச்ச காரியம் நிறைவேறிச்சா இல்லையா? ஸோ இந்த பிச்சைக்காரங்க பேரில் பல கோடி ரூபாய் காசை போடுறாங்க. ஸோ அந்த காசை வச்சுக்கிட்டு இந்த 4 பிச்சைக்காரங்களும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான விடையாக தான் ஒரு இந்த கதைக்கெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்து மேலே ஒரு எதிர்பார்ப்பு வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி விட்டுருந்தாங்க. என்னென்னா அவர் நிறையா முடியோட அழுக்கு ட்ரெஸ்ஸோட தனுஷ் திருப்பதி அந்த க்ரௌடுக்கு நடுவில் வேகமாக ஓடிட்டுருப்பார். அந்த ஒரு ஷாட்டே இந்த படத்து மேலே ஒரு எதிர்பார்ப்பை ரொம்பவே கூட்டிருச்சு. நமக்கு ஆல்ரெடி தெரியும் தனுஷ் ரொம்பவே நல்லா நடிப்பார் அப்படின்னு தெரியும். ஸோ அவர் அடுத்த ஸ்டெப்பாக இந்த படத்தில் நடிச்சிருப்பாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார்ட்டுமே இருந்தது. ஆனாலுமே கூட ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த படத்து மேலே கிரியேட் ஆன இமேஜ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு தெலுங்கு படம் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் பரவலாக உருவானதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. என்னதான் தமிழ் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இதில் நடிச்சிருந்தாலும் தனுஷை தாண்டி நாசராக இருக்கட்டும், இல்லை பகவதி பெருமாளாக இருக்கட்டும், பாக்யராஜ் சாராக இருக்கட்டும், சுனைனா அப்படின்னு நிறைய பேர் நம்மளுக்கு தமிழ் ரசிகர்களுக்கு அபிப்பிராயமான பரிச்சயமான நிறைய பேர் இதில் நடிச்சிருந்தாலுமே கூட அந்த ஒரு தெலுங்கு படம்ன்ற அப்படின்ற இமேஜ் தான் எல்லோரும் கன்சீவ் பண்ணாங்க. ஆனால் உண்மையிலே இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சுருக்கமாக நம்ம பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஆக்டிங்னு பார்த்தோம் அப்படின்னா, தனுஷ் எவ்வளோ நல்லா நடிப்பார் அப்படின்றத நம்மளுக்கு ஆல்ரெடி பல தடவை அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான படங்கள்னு நிறைய அடிக்கிட்டே போகலாம். ஆனாலுமே அப்பப்போ சின்ன சின்ன கமர்ஷியல் படங்கள், பெருசாக கதாபாத்திரங்களும் இல்லாமல் ஒரு ஹீரோய்க்கான படங்கள் தன்னோட ரசிகர்களுக்காக அவர் பண்ணாலுமே கூட இந்த மாதிரி டஃப்பான கதாபாத்திரங்களை அவரோட திறமைக்கு தீனி போடுறதுக்காகவே அவர் சூஸ் பண்ணி நடிக்கிறாருன்னு அவர் பெருமையாகவே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துலையுமே இந்த கேரக்டராக அவர் பிச்சைக்காரனாக இருந்து அந்த ரொம்ப ஒரு அப்பாவியான பிச்சைக்காரன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக அம்மாஞ்சியாக இருப்பார். ஸோ அதிலேருந்து ஒரு பணக்கார ஒரு கெட்டப்புக்கு போய் கெட்டப் மாதிரி இருந்தாலுமே கூட அந்த ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஃபேஸையை கொடுத்து நடிப்புன்னு பார்த்தா நம்ம இதுக்கு மேலே அவரை பாராட்ட முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் தான் அவர் இருக்கார். இருந்தாலுமே இதில் நம்மளை கொஞ்சம் பிரமிப்படைய வைக்கிற வகையில் நிறைய இடங்களில் ரொம்பவே அழகாக நடிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அந்த படத்தில் நடிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமான கதாபாத்திரங்கள் ராஷ்மிகா மந்தனா இருக்காங்க, அதுக்கப்புறம் நாகார்ஜுனா இருக்கார். இவங்க 2 பேருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மெனக்கெட்டு நடிக்கிற அளவுக்கான சீன் எதுவும் இல்லை. இவங்க நார்மலான ஒரு கேரக்டர் நடிச்சு, நார்மல்னு சொல்ல முடியாது, அவங்களோட நடிப்பு அதிகமாக தேவைப்படாத ஒரு கதாபாத்திரமாக தான் இது இருக்குது. ஸோ அதனால் கதாபாத்திரம் டைரக்டர் கேட்குற தேவையான ஒரு நடிப்பை ரொம்பவே அழகாக 2 பேருமே வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம தமிழ் ஆக்டர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற நாசர், பகவதி பெருமாள், பாக்யராஜ் சார் இவங்க எல்லாருக்குமே சின்ன ரோல் தான், அங்கங்கே தான் வருவாங்க. அதனால் அவங்களுமே ரொம்ப இயல்பான நடிப்பு கொடுத்து படத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த படத்தில் ஒரு குட்டி வில்லன், பெரிய வில்லன் 2 பேர் வருவாங்க. ஒரு பெரிய பணக்கார வில்லன், அவருக்கு அடியால 2 பேர் வருவாங்க. அவங்க 2 பேருமே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஒரு ஆள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜிம் சர்ப் நடிச்சிருப்பாரு பெரிய வில்லனா. சின்ன வில்லனா சௌரவ் குரானான்னு ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. 2 பேருமே மனசில் நிற்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக ஒரு வில்லன்ற ஒரு இதோட ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் நிறைய கதாபாத்திரங்கள் இதில் நடிச்சிருந்தாலுமே கூட அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இல்லாதனால அவங்க தேவையான நடிப்பு கொடுத்து அந்த படத்துக்கு ஒரு நல்ல உதவி பண்ணியிருக்காங்க. அடுத்து மியூசிக் அண்ட் சினிமோட்டோகிராஃபின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீசெண்டான ஒர்க்கு சினிமோட்டோகிராஃபிலுமே கொடுத்துருக்காங்க. நிறைய இடங்களில் சினிமோட்டோகிராஃபி நல்லாவே இருந்திருக்கும். ஆனால் ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன இது இருந்ததை பார்க்க முடியுது. எந்த மாதிரினா இதை குறையா சொல்லாமான்னு தெரில. எந்த மாதிரின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நைட் சேசிங் சீன் இருக்கும். அந்த சீன்லலாம் லைட் வச்சிருக்கிற இடம்லாம் அங்கங்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பெருசாக வியூவர்ஸு கண்ணில் படுமான்னு தெரில. ஆனால் சில ஆட்களுக்கு தெரியலாம். அந்த மாதிரி விஷயங்கள் பட்டாலுமே கூட
அது படத்துக்கு தொந்தரவாக அமையல, இருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்களை மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. படத்தோட பொருந்தி போகிற வகையில் மியூசிக் நிறைய இடங்கள் இருந்தாலுமே கூட சில இடங்களில் ஒரு சென்டிமெண்டலான இடங்களில் வர்ற மியூசிக் வந்து ஒரு பழைய டெம்ப்ளேட் ஃபீலை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பாடல்கள்னு பார்த்தோம்னா மனசில் நிற்கிற மாதிரியான பாடல்கள் எதுவும் இல்லை. அதுக்கு காரணம் இந்த தமிழ் டப்பிங் செய்யப்பட்டது கூட காரணமாக இருக்கலாம். நார்மலாகவே மற்ற லாங்குவேஜ்லேருந்து தமிழில் டப் பண்ணும்போது சில சாங்ஸ் மனசில் நிற்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி காரணங்களாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஓவராலாக பார்த்தா ஒரு நம்ம படம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு மனசில் நிற்கிற மாதிரி ஒரு ஹம் பண்ணிட்டு வர்ற மாதிரியான ஒரு மியூசிக் ஒர்க் இந்த படத்தில் இல்லைன்றது ஒரு சின்ன ஏமாற்றம்னே சொல்லலாம். அடுத்தது அந்த படத்தில் சின்ன நெருடலாக பார்க்கப்பட்ட விஷயமா என்ன இருக்குது அப்படின்னா ரைட்டிங்கில் தான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். கதை வந்து ஓகேவான கதையாக இருந்தாலுமே கூட ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் நம்ம விறுவிறுப்பு கூட்டியிருந்தால் இந்த படத்தை ரொம்பவே ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்கிற அளவில் அந்த படம் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான ஸ்பேஸ் வந்து இந்த ஸ்டோரியோட செட்டிங்கில் இருந்தது. ஏன்னா அந்த அந்த ஒரு செட்டப்பும் கதாபாத்திரங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கதாபாத்திரங்கள் இருந்ததுமே வந்து இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோப்பை தாராளமாக கொடுத்துருந்தது. ஆனாலுமே அதை ரைட்டிங்கில் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு சின்ன ஏக்கம் இருந்ததுன்னு சொல்லலாம். வசனங்கள்னு பார்த்தா நிறைய இடங்களில் வந்து ரொம்ப ரொம்ப இயல்பான ஓகேவான வசனங்களாக இருந்தாலுமே அங்கங்கே வர்ற ஒரு 2-3 வசனங்கள் வந்து ரசிக்கும்படியாகவே இருந்துச்சு. மீத இடத்துல வசனங்கள் வந்து கவராமல் இருந்தது காரணம் அதே தான், அந்த டப்பிங் ஒர்க்காக இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்குது. ஓவராலாக கதாபாத்திரங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக வச்சிருக்கிற காட்சிகள் இருக்கும்ல, மேக்ஸிமம் காட்சிகள் இருக்குல்ல, அந்த காட்சிகள் எதுவுமே ஒரு 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 அழுத்தமாக உருவாக்கப்படலையோ அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ தனுஷோட அம்மா பற்றின ஃப்ளாஷ்பேக்கோ இல்லை ராஷ்மிகாவோட கதையோ இல்லை வேறு எந்த பேக் ஸ்டோரிஸோ வந்து அழுத்தமாக இல்லாதனால அந்த கதாபாத்திரங்களோட கஷ்டங்களை நம்ம ஃபீல் பண்ணி படத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் இங்கே அந்த படத்தில் கொடுக்கப்படலையோ அப்படின்னு தோணுச்சு. அதுவும் கொஞ்சம் அந்த படத்தில் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் ரொம்பவே ஒரு பெரிய வெற்றி அந்த படம் அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த மாதிரி அப்படின்னா இப்போ தனுஷோட கதாபாத்திரத்துக்குன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு விஷயத்தை நம்புவார். என்னென்னா பிச்சைக்காரன் வந்து இறந்துட்டான் அப்படின்னா அவனை கட்டை வச்சு எரிச்சிடணும். அவனை எரிக்கலை அப்படின்னா, எரிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அவன் அடுத்த ஜென்மத்துலேயும் வந்து பிச்சைக்காரனாக தான் பிறப்பான் அப்படின்னு அவர் நம்பிட்டு இருப்பார். ஸோ அந்த நம்பிக்கையால் ஒரு சில விஷயங்கள் படத்தில் பண்ணுவார். அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அவரோட கதாபாத்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்லாவே ஒரு உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி இன்னும் ஒரு 2-3 காட்சிகளோ இல்லை மற்ற கதாபாத்திரங்களுக்கும் ஒரு சின்ன வசனங்களோ கூட அவங்களோட கதாபாத்திரங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வழி வகுத்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் மிஸ் ஆகுறது, கனெக்டிங் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிறதுல அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு தவறு நடந்திருக்கிறதா சொல்லலாம். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தோட நீளமும் வேகமும் மட்டும்தான் வந்து ஒரு சின்ன குறையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் உட்கார முடியல, ரொம்ப போர் அடிக்குது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது ஒரு குட் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம் தாராளமாக. தனுஷ் ஃபேன்ஸுக்கு அவரோட நடிப்பை விரும்புகிற ஆட்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் ரொம்ப பிடிச்ச படமாக அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கிட்டு படத்துக்கு போகலாமா வேணாமன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.